பிரபஞ்ச சக்தி டிவி. Video 27. கடமை மாத இதழ் மார்ச் 2005. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: attachment leads to downfall. Misplaced attachment to unworthy offspring has been the bane of many parents. The Mahabharata highlights this truth through the example of King Dhritarashtra's attachment for his son Duryodhana. நாம் வளர்ந்தால் போதாது, நம் பிள்ளைகளையும் நன்றாக வளர்க்க வேண்டும். அப்பா அம்மா உட்கார்ந்த நாற்காலியில் உட்கார முடியாமல் தவிக்கும் மகன்களை பார்க்கிறோமே. செய்தி: Parveen Babi found dead. Glamorous heroine of yesteryear Parveen Babi was found dead at her Mumbai residence. The cause of the death of the Hindi actress was not known. ஒழுக்கமில்லாத சுதந்திரம் ஆபத்தானது என்பதை சினிமாவில் நடிக்கப் போகும் பெண்கள் உணர வேண்டும். செய்தி: King seizes power in Nepal. King Gyanendra dismissed Nepal's government and declared a state of emergency, a throwback to the era of absolute power enjoyed by Nepal's monarchs before 1990. எல்லா நாடுகளுக்கும் ஜனநாயக ஆட்சி முறை ஒத்து வராது என்பதற்கு நேபாளம் ஓர் எடுத்துக்காட்டு. செய்தி: 76 million people need jobs. Kalam. The President APJ Abdul Kalam has called for finding gainful employment for around 76 million people over the next 5 years so that India could become a developed country before 2020. ஜனாதிபதி கலாம் அடிக்கடி ட்ரீம் ட்ரீம் என்று சொல்வார். அதற்கு பொருள் இப்போதுதான் புரிகிறது. செய்தி: Anna University initiative gets 200 students well-paid jobs. In the first round of state-wide recruitment held, more than 200 students of the university's affiliated colleges got jobs in 3 technology majors. வேலை கிடைத்த மாணவர்களுக்கும் அவர்கள் பெற்றோருக்கும் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் பாலகுருசாமி உண்மையில் குருசாமி தான். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 2. வான் சிறப்பு. குறள்: கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. பொருள்: காலத்தால் பெய்யாது உலகில் வாழும் உயிர்களை கெடுப்பதும் மழை, அப்படி கெட்டவற்றை பெய்து வாழச் செய்வதும் மழையே ஆகும். மக்களிடம் ஒழுக்கம் குறையும் போது மழையின் அளவும் குறையும். அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து இனியாவது திருந்துவார்கள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மழை பெய்கிறது. அடுத்த தலைப்பு: இந்து மதம் வளர்ச்சியும் வீழ்ச்சியும். இந்து மதத்தின் சிறப்புகள். ஆரியர்கள் அன்பு, அமைதி, சகிப்புத்தன்மை ஆகிய நல்ல பண்புகளோடு இந்து மதத்தை பின்பற்ற சொன்னபோது திராவிடர்களின் ஒரு பகுதியினர் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டனர். தங்கள் அன்பை, அமைதியை, சகிப்புத்தன்மையை மதிக்காதவர்களை ஆரியர்கள் அடித்து உதைத்து இந்து மதத்தில் சேர்த்தார்கள். அன்போடு சொன்னவர்கள் பிராமணர்கள் ஆனார்கள். அடித்து உதைத்து இந்து மதத்தை பரப்பியவர்கள் சத்திரியர்கள் ஆனார்கள். இருவரும் ஆரிய இனத்தவரே என்றாலும் அவர்கள் கையாண்ட முறைகள் வேறுபட்டவை.
இந்த இரண்டு கூட்டத்திலும் சேராமல் இந்து மதத்தில் ஈடுபாடு காட்டி சிறப்போடு வாழ்ந்தவர்களை வைசியர்கள் என்று அழைத்தனர். இப்படி அவரவர் ஆற்றலுக்கு தகுந்தாற்போல் மக்களை பிரித்தாலும் எல்லோரையும் இந்துகள் என்று சொன்னது இந்து மதத்தின் சிறப்பு. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. திராவிடர்கள் வாழ்ந்த மொஹஞ்சதாரோ நகரத்தின் மேற்கு பகுதியில் கோட்டை சுவரும் சில பொது கட்டடங்களும் இருந்தன. பொது கட்டடங்களில் குறிப்பிடத்தக்கது 180 அடி நீளமும் 108 அடி அகலமும் உள்ள குளியல் வசதி. அதன் நடுவில் 39 அடி நீளமும் 23 அடி அகலமும் 8 அடி ஆழமும் கொண்ட நீச்சல் குளம் இருந்தது. நீச்சல் குளத்தின் 4 புறத்திலும் படிக்கட்டுகளும் தாழ்வாரமும் சிறிய குளியல் அறைகளும் இருந்தன. நீச்சல் குளத்திலிருந்து அசுத்தமான தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் சுத்தமான தண்ணீரை குளத்திற்குள் செலுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட உயர்ந்த நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் திராவிடர்கள். அடுத்த தலைப்பு காதில் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி பூமியாக கடலின் அடித்தளமாக காட்சியளிக்கும் பிளேட்டுகள் 3 வகையானவை. ஆக்கபூர்வமான கன்ஸ்ட்ரக்டிவ் பிளேட்டுகள் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் புதிய அடித்தளத்தை உருவாக்கி அமெரிக்காவும் ஐரோப்பாவும் மோதாமல் பார்த்து கொள்கின்றன. அழிக்கும் டெஸ்ட்ரக்டிவ் பிளேட்டுகள் பசிபிக் மகாசமுத்திரத்தில் அவ்வப்போது கீழே இறங்கி விடுவதால் கடல் நீருக்குள் கொந்தளிப்பு, பூகம்பம் ஆகியவை தோன்றுகின்றன. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. When two nouns are interrelated, the possessive sign apostrophe is added to the latter. Example, Laurel and Hardy's film. If the possessions are different, both the nouns will carry possessive signs. Shakespeare's and Milton's writings. Nowadays, possessive case is used mostly for living beings only and not for non-living objects. The cat's eyes, the roof of the building, not the building's roof. Be a man of quotations. Grasp no more than the hand can hold. Success does not come to you, you go to it. If you love something, set it free. If it comes back, it is yours. If it does not, it never was. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். கானா கானா சாப்பிடுதல், லிக்னா லிக்னா எழுதுதல், பாத் பாத் சாப்பாடு, சிட்டி சிட்டி கடிதம், சாகியே சாகியே வேண்டும். வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். மை பாத் காத்தாகும், மை பாத் காத்தாகும் நான் சாதம் சாப்பிடுகிறேன். தும் கியா காத்தே ஹோ, தும் கியா காத்தே ஹோ நீ என்ன சாப்பிடுகிறாய். லக்ஷ்மி சிட்டி லிக்தி ஹை, லக்ஷ்மி சிட்டி லிக்தி ஹை லட்சுமி கடிதம் எழுதுகிறாள். ஹிந்தி மே லிக்னா சாகியே, ஹிந்தி மே லிக்னா சாகியே ஹிந்தியில் எழுத வேண்டும். அங்கிரேசி மே போல்னா சாகியே, அங்கிரேசி மே போல்னா சாகியே ஆங்கிலத்தில் பேச வேண்டும். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி இந்திய நாட்டு மக்களுக்கு பேச்சுரிமையும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் உரிமையும் உண்டு. ஆயுதங்களின்றி ஒரே இடத்தில் அமைதியாக கூடும் உரிமை உண்டு. சங்கங்கள், மன்றங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்திக் கொள்ளும் உரிமை உண்டு. இந்திய நாட்டு எல்லைக்குள் எங்கு வேண்டுமானாலும் தடையின்றி செல்லும் உரிமை உண்டு. இந்திய நாட்டு எல்லைக்குள் எங்கு வேண்டுமானாலும் தங்குவதற்கும் வசிப்பதற்கும் உரிமை உண்டு. அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். கல்லாக இருந்தாலும் கோயில் படிக்கல்லாக இரு. உன் மீது நடப்பவர்கள் உன்னை மதித்து காலணிகளை அகற்றிவிட்டு நடப்பார்கள். அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். 1977 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளில் டெபாசிட் தொகை இழந்தும் புத்தி வராத ஜனதா கட்சியில் எனக்கு ஈடுபாடு குறைய ஆரம்பித்தது. மக்கள் மத்தியில் செல்வாக்கை வளர்ப்பது எப்படி, மக்களின் நம்பிக்கையை பெறுவது எப்படி என்று யோசிக்காமல் தமிழக ஜனதா கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் போட்ட ஜெய கோஷத்தில் மயங்கி வலம் வந்து கொண்டிருந்தார்கள். அவ்வப்போது தமிழ்நாட்டிற்கு மத்திய அமைச்சர்களை கொண்டு வந்து ஷோ காட்டி மகிழ்ந்தார்கள்.
குமரியானந்தன் தன்னுடைய ஜே கோஷ்டியை அழைத்து கொண்டு போய் மெரினா கடற்கரையில் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை ஆரம்பித்தார். குமரியானந்தன் உணர்ச்சிகரமாக கேட்பவர் மனதில் விறுவிறுப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு பேசுவதை எல்லோரும் விரும்பினார்கள். நானும் விரும்பினேன். ஆனால் வெறும் உணர்ச்சிகள் மட்டுமே உள்ள தலைவன் வெற்றி பெற முடியாது என்று தெளிவாக தெரிந்ததால் நான் அவர் பின்னால் செல்லவில்லை. 10 திறமைசாலிகள் முயற்சி செய்தால் ஓர் உருப்படியான தலைவர் உருவாகலாம். மீதி 9 பேரில் சிலர் தோல்வியுற்று ஓய்வு பெறுவார்கள். சிலர் வாளை சுருட்டி கொண்டு ஜெயித்தவர் பின்னால் பணிந்து நின்று ஏதோ கௌரவத்தோடு காலத்தை ஓட்டுவார்கள். இன்னும் சிலர் நகைச்சுவை நட்சத்திரமாக ஜொலிப்பார்கள். குமரியானந்தன் கடைசி சிலரில் ஒருவர். ஜெயபிரகாஷ் நாராயண் ஜனதா கட்சியில் நம்பிக்கை இழந்து ஈடுபாடு குறைந்து முழுமை புரட்சி இயக்கம் என்ற லட்சியத்திற்காக மாணவர் இளைஞர் புரட்சி பேரணி என்ற அமைப்பை அகில இந்திய அளவில் பீகாரில் கதம்குவான் என்ற இடத்தில் தலைமை அலுவலகம் அமைத்து நடத்தி கொண்டிருந்தார். சர்வோதய இயக்க தலைவர் எஸ்.ஆர். சுப்பிரமணியன் மேற்பார்வையில் தமிழ்நாட்டில் இந்த அமைப்பு செயல்பட்டது. அதற்கு தலைவராக ராஜகோபால் என்ற தமிழக அரசு ஊழியர் ஒருவர் இருந்தார். கொஞ்சம் நெருங்கி பழகினேன். நட்பு ஏற்பட்டது. எனக்கு தன்னம்பிக்கை வந்துவிட்டது. முழுமை புரட்சி இயக்கத்தை விளக்கி மாணவர் இளைஞர் புரட்சி பேரணியில் கட்சி வித்தியாசம் பார்க்காமல் எல்லோரும் சேர்ந்து ஜேபியின் கனவை நனவாக்க வேண்டும் என்று மாநில பொதுச் செயலாளர் என்ற முறையில் கேட்டுக்கொண்டேன். யார் என்னை பொதுச் செயலாளர் ஆக்கினார்கள்? நானேதான். அதுதான் அரசியல். அடுத்த தலைப்பு சிறுகதை. வேலண்டின் கார்டு கிடைத்ததா? பத்திரிகை விளம்பரம், டிவி விளம்பரம் எல்லாம் சேர்ந்து ரமேஷின் மனதை வேலண்டின் கார்டு பற்றி யோசிக்க வைத்து விட்டது. அலுவலகத்தில் தன்னோடு வேலை பார்க்கும் லலிதாவிடம் எவ்வளவோ சிரித்து பேசி அன்பு காட்டினாலும் ஐ லவ் யூ என்று சொல்ல அவனுக்கு துணிச்சல் வரவில்லை. அவனுடைய உணர்ச்சி வேகத்தில் திருமணத்தை பற்றியெல்லாம் அவனால் சிந்திக்க இயலவில்லை. குறைந்தபட்சம் தன்னுடைய உறவு வெறும் நட்பு அல்ல, காதல் என்று அவள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து அனுப்பும் தினமாயிற்றே. நாம் ஏன் லலிதாவுக்கு ஒரு வாழ்த்து அனுப்பக்கூடாது? ரமேஷின் மனதில் மின்னல் மாதிரி ஓர் எண்ணம் தோன்றியது. பிப்ரவரி 10ஆம் தேதியே அருமையான அச்சடித்த வாழ்த்து அட்டையும் ஸ்டாம்பும் வாங்கிவிட்டான். இரவெல்லாம் ரமேஷ் நெஞ்சம் படபடக்க யோசித்து முடிவு செய்தான். கார்டில் தன் பெயரையோ கையெழுத்தையோ போடக்கூடாது. லலிதாவுக்கு அலுவலக விலாசத்தை டைப் செய்து அனுப்பிவிட வேண்டும். 12ஆம் தேதி கார்டை மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸ் பெட்டியில் போட்டபோது அவன் கை நடுங்கியது. அடுத்த 2 நாட்களுக்கு அவன் உடம்பெல்லாம் நடுங்கியது. டைப்பிஸ்ட் சுந்தரம் நகைச்சுவையாக சத்தம் போட்டு சொன்னான், நாமெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? லலிதா மேடத்திற்கு மட்டும்தான் வேலண்டின் கார்டு வந்திருக்கிறது. லலிதாவுக்கு கார்டு வந்ததை யாருமே தவறாக நினைக்கவில்லை. அந்த அளவுக்கு அலுவலகத்தில் லலிதாவுக்கு மதிப்பு இருந்தது. அவள் எல்லோரிடமும் கண்ணியமாக நடந்ததால் அவளை யாரும் குறை சொல்லவில்லை. ஆனால் கார்டு அனுப்பிய துணிச்சல்காரன் யார்? ரமேஷ் தன் மீது சந்தேகம் வந்துவிடும் என்ற பயத்தில் குனிந்துதலை நிமிராமல் இருந்தான். மாலையில் லலிதா அவன் சீட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் தேங்க்யூ ரமேஷ் என்று சொன்னபோதுதான் அவனுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. மேடம், சத்தியமாக இனிமேல் யாருக்கும் இந்த கார்டை அனுப்ப மாட்டேன் என்றான். எனக்கு கூடவா என்று அவள் கேட்டபோது அவன் சிரித்து கொண்டு முகத்தை திருப்பி கொண்டான். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். 1. மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் வீடு ஜப்தி பற்றி வந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? 2. உங்கள் பள்ளிக்கூட வாழ்க்கையில் உங்கள் நினைவில் நிற்பது எது? 3. பிரபஞ்ச சக்தியை வணங்குவதால் நீங்கள் அண்மையில் என்ன சாதித்தீர்கள்? எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இருவருமே தங்களுக்கென்று ஒரு நல்ல குடும்ப வாரிசை உருவாக்கவில்லை. அதன் விளைவு அவர்கள் மரணத்திற்கு பிறகு அவர்கள் புகழ் மங்க ஆரம்பித்து விட்டது. இந்த விஷயத்தில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியை பாராட்ட வேண்டும். நான் பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து வாங்கிய ஃபர்ஸ்ட் ரேங்க் என்னால் மறக்க முடியாது. அதுதான் எனக்கு சந்தோஷத்தை, கௌரவத்தை, மன அமைதியை கொடுத்தது. கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலகத்திலும் போதுமான மழை பெய்ததற்கு காரணம் நான் த வேர்ல்டு கெட்ஸ் சஃபிஷியன்ட் ரெயின் என்று தினமும் வேண்டிக் கொண்டதுதான். இதுவே பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலுக்கு ஆதாரம். மீண்டும் சந்திப்போம். வாசுகி. பாய் சார். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.